அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்கய்யா. நம்ம நேத்தைக்கு வரைக்கும் நம்ம பார்த்தது ஈஸ்வரன்னா அவர் ஒரே ரூபத்தில் தான் இருக்கிறாரு, அவரே தான் இந்த 3 தொழில்களையும் செஞ்சிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சாமி ஒரு உதாரணம் மூலமாக குறிப்பிட்டிருந்தார். அதாவது ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு தான் ஈஸ்வரனாக இருக்குது. அந்த வாயு தான் ஒரு பிரகாசத்தை உற்பவிக்கவும் அதில் இருக்கக்கூடிய அந்த அக்னியை காப்பாற்றவும் அந்த அக்னியை ஊதி அணைக்கவும், இப்படி 3 வேலைகளையும் அது தான் செய்யுது. நாமும் கர்ப்ப பாத்திரத்திலிருந்து விழுகிறதுக்கும் நாம் இப்போ உயிரோடு வாழ்ந்துட்டுருக்கிறதுக்கும் இந்த வாயு நம்மளிருந்து தீர்ந்து போகும்போது நம்ம செத்து போகிறதுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது வாயுவாக தான் இருக்குது. அதனால் அந்த வாயுங்கிறது இல்லைன்னா நம்மளால் ஒரு நிமிஷம் நேரம் கூட இருக்க முடியாது அப்படிங்கிறத சாமி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இப்போது அந்த ஈஸ்வரனுடைய தன்மையை பற்றி பேசும்போது அவர் சர்வவியாபி, அவருக்கு நாமமோ ரூபமோ இல்லை அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டு முதல் அத்தியாயத்தில் சொல்லியிருந்தார். இந்த வாயுவை நீங்கள் நினச்சி பாருங்கள், அது பிரகாசிக்காத ஒரு இடமே கிடையாது, அது பிரவேசிக்காத இடமே கிடையாது. அது எல்லா இடத்துலையுமே பிரவேசிக்கும். ஒரு சின்ன கேப் கிடச்சா போதும், அது அந்த கேப் வழியாக உள்ளே போய் அந்த ரூம் ஃபுல்லாக அது ஃபுல்லாகிடும். அதை நம்ம கண்ணில் பார்க்கலாம் முடியுறது கிடையாது. அது இல்லாத இடமே கிடையாது, சர்வவியாபியாக இருக்குது. அதுக்கு நாமமோ ரூபமோ எதுவுமே கிடையாது. நீங்கள் அதை எதுவுமே ஒரு உருவத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஒரு நிறமோ குணமோ எதுவுமே அதுக்கு கிடையாது. அப்படி ஈஸ்வரனுக்கு சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் இந்த வாயுவுக்கு அப்படியே அந்த குணங்கள் எல்லாமே இருக்கும். இதுக்கு முன்னாடியே அவங்க ஈஸ்வரனை பற்றி பேசும்போதே இந்த வாயுவை தான் அவங்க சொல்லி வச்சுருந்தாங்க. அதனால தான் அகஸ்தியர் ஒரு பாடலில் சொல்கிறாரு, மூச்சப்பா தெய்வம் என்று அறிய சொன்னார்னு ஒரு வார்த்தையை அவர் எழுதுகிறார். மூச்சு தான் தெய்வம்னு அறிய சொல்லியிருக்கிறாங்க, அதுதான் பிரம்மம் அப்படின்னு உணர சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் சொல்லுவார். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். அதில் கடைசியாக அவர் ஒரு விஷயத்தை தெரிவுபடுத்தியிருந்தார். அதாவது வெளியில் நம்ம சக்தி வெளியில் வந்ததுக்கப்புறம் இங்கே உண்டாகக்கூடிய எல்லா இன்பத் துன்பங்களுக்கும் இந்த பந்தங்களுக்கும் காரணமாக இருக்கிறது எது அப்படின்னா, ஏக காரணமாக இருக்கிறது அது ஒன்று தான் காரணங்கிறார். வேறு காரணம்லாம் கிடையாது. வெளியில் இந்த சக்தி சலித்து ஒரு விஷயத்தை பற்றி பிடிச்சு பந்தங்களை உண்டு பண்ணி இதில் சுக துக்கங்களை அனுபவிக்க வைக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அதனால தான் அவர் ஏக காரணம்னு அவர் சொல்கிறதுக்கு காரணம். அப்படி ஏக காரணமாக இருக்கிறதும் விசேஷமாக இருக்கிறதும் இந்த சரீரமாகும்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார். இப்போ அந்த சரீரம் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரீரம் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சது என்னென்னா, இந்த உடம்பை தான் நம்ம சரீரம்னு நினச்சிட்ருப்போம். இந்த தேகத்தை தான் நாம் சரீரம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அப்போது இது வரைக்கும் ஜீவசக்தியான வாயுன்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு சரீரம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லும்போது சீடனுக்கு ஒரே குழப்பமாகுது. என்ன இது வரைக்கும் ஜீவசக்தியான வாயு தான் படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது எல்லாம் செஞ்சுட்டு இருந்துச்சு, அதுதான் சக்தியாக சலித்து வெளியில் வருதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ திடீர்னு சரீரம் தான் காரணங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சீடன் கேட்குறாரு. இப்போ சாமி கேட்குறாரு, அப்போ சரீரம்னா என்னென்னு உனக்கு தெரியுமா? ஓ தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த உடம்பை குறிப்பிட்டு காமிக்கிறாரு. இல்லை, நீ காமிச்சதுக்கு வேற ஒரு பேர் இருக்குது, அது மார்பை தான் நீ தொட்டு இந்த உடம்புன்னு சொல்லி காமிக்கிற, அதுக்கு வேற ஒரு பேர் இருக்குது மார்புன்னு, வேற சொல்லு, எது சரீரம்னு சொல்லுன்னு அவரும் ஒவ்வொன்றா தொட்டு காமிக்கிறாரு. இல்லை, எல்லாத்துக்கும் தனித்தனியாக பேர் இருக்குது, தலை தனியாக இருக்குது, கை காலுக்கெல்லாம் தனித்தனியாக பெயர்கள் இருக்குது, இதில் எது சரீரம்னு நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, அப்படி இல்லை, ஒரு உறுப்புக்கு மட்டும் அது சரீரம்னு பெயர் இல்லை, எல்லா உறுப்புகளும் சேர்ந்துருக்கிற இந்த பகுதி, இந்த ஒரு கூட்டு விஷயத்துக்கு தான் சரீரம்னு பேர் அப்படின்னு சொல்லி நம்ம சீடன் சொல்கிறார். அப்போ சாமி சொல்கிறாரு, இல்லை அப்படி கிடையாது. ஏன்னா சரீரம்னு வரும்போது ஒரு மனுஷனுக்கு கால் இல்லை, இன்னொருத்தனுக்கு கை இல்லை, ஒருத்தனுக்கு மூக்கே இல்லை, ஒருத்தனுக்கு கண் இல்லை, இன்னொருத்தனுக்கு காது இல்லை, இப்படி ஒவ்வொன்றும் இல்லாமல் போகும்போது அதை நம்ம கூட்டாக எதுவாக எல்லாமே இருந்தால் தானே சரீரம்னு சொல்கிறீங்க. அப்போ ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொன்று இல்லாமல் போகும்போது அப்போ சரீரம்னு சொல்ல முடியாதான்னு கேட்குறாரு. இல்லை, அப்போவும் சொல்கிறோம் நம்ம, அப்போவும் இந்த உடம்பை சரீரம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ தேகத்தில் இருக்கிற எல்லா அவயங்களுக்கும் தனித்தனியாக பெயர் இருக்கும்போது அந்த பெயர்கள் அதனுடைய குணத்துக்கும் அதனுடைய தொழிலுக்கும் அனுசரித்து அந்த பெயர்கள் வச்சுருக்கிறாங்க. அப்போ இதெல்லாமே கூட்டாக சேர்ந்தது தான் சரீரம் அப்படிங்கிறதையும் நம்மளால் நம்புறதுக்கு வழி இல்லை. ஏன்னா அவர் சொல்கிறது என்ன, அவர் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, இந்த உடம்புன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தோல் இருக்கும், நரம்பு இருக்கும், எலும்பு இருக்கும், இதை தவிர இந்த உடம்புல ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறார். நீங்கள் இந்த 3 சேர்ந்தது தான் உடம்பாக இருக்குது, இதை தவிர இந்த உடம்புல ஒன்றுமே கிடையாது. தோலும் அப்புறம் நரம்பும் எலும்பும் இதெல்லாம் சேர்ந்தது இருக்குது. அப்படி தோலையும் நரம்பையும் எலும்பையும் எடுத்துட்டோன்னா
சரீரத்தை நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி சாமி கேட்குறாரு. இல்லை, காண முடியாது அப்படின்னா, அப்புறம் சாமி இன்னொரு உதாரணம் சொல்கிறாரு. இப்போ உங்களை வந்து 2-3 பேர் தொட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்களை தொடாது இருக்கும் போது உங்களோட சேர்ந்து இருக்க முடியுமான்னு கேட்குறாரு. இல்லை, அப்போது தொட்டால் தான் சேர்ந்து இருக்கிறதுக்கான அர்த்தம். தொடலைன்னா அவர் விலகி தான் இருக்காங்க, அவங்க சேர்ந்து இருக்கலை அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்போது உங்களை நீங்கள் தொடாத சமயத்தில் நீங்கள் வேறுபட்ட ஒரு விஷயமா உங்களால் பார்க்க முடியும் தானே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், பார்க்க முடியும் அப்படிங்கிறார். அப்போது அந்த சரீரத்தையும் நீங்கள் அதை தனியாக பார்க்க முடியுமா இல்லையா? ஏன்னா உங்களோட தொடர்ந்து அது தொட்டுகிட்டே இருக்கிறதுனால நீங்கள் அதை சரீரம்னு உன்னோட சேர்த்து சொல்கிறீங்க. அது தொடாத சமயத்தில் உங்களால் சரீரத்தை தனியாக பார்க்க முடியும் தானேன்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், அப்படி இருந்தால் பார்க்க முடியும். ஆனால் அப்படி ஏதாவது ஒரு அவஸ்தையில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா இந்த உடம்புக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயமா, ஒரு வஸ்துவாக அந்த சரீரம் இருக்குது அப்படின்னா அது தனியாக தான் இருக்குது. அது இதோட சேர்ந்து இருக்கும் போது மற்றதையும் சேர்த்து நம்ம சரீரம்னு சொல்லிக்கிறோம். அப்போ அது தனிச்சிருக்கும் போது அது தனி சரீரம், இது தனி ஒரு அவயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருந்திருக்கும். ஆனால் அப்படி நாம் ஒரு காலம் சொன்னது கிடையாது. சரீரத்தை நம்ம உடம்புலேருந்து தனியாக பிரித்து நாம் இது வரைக்கும் பேசினதே கிடையாது அப்படிங்கிறது தான் சாமி வந்து இதில் குறிப்பிட்றாரு. அதனால் காணப்படுவதற்கு வந்து நீ சரீரம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த காணப்படுவது எல்லாமே வந்து எலும்பும் நரம்பும் தோலும் சேர்ந்ததாக தான் இருக்குது. மற்றபடி அதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத சாமி சொல்கிறாரு. உண்மையாகவே சரீரம் அப்படின்னா அதுக்கு ஒரு குணம் இருக்கணும். அந்த குணத்துப்படி நீங்கள் தொட்டு காமிச்சது இருக்காங்கிறத செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறதுக்கு அவர் அந்த குணத்தை விளக்கம் சொல்லி கொடுக்குறாரு. சரீரம் அப்படின்னா திரவகமாதல்னு அர்த்தம். அதாவது திரவித்தோடு இருக்கிறது, அதாவது திரவித்து கொண்டிருப்பது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். எப்படின்னா அது தண்ணீர் ஒரு இதில் ஊற்றி ஓடுச்சுன்னா எப்படி ஓடுமோ, ஒரு சாய்வான பகுதியில் தண்ணியை ஊற்றி விட்டோன்னா எப்படி ஓடுமோ அப்படி ஓடிட்டே இருக்கிறது. இல்லைன்னா சைத்து கொண்டிருப்பது, அதாவது குறைந்து போயிட்டே இருக்கிறது. அது ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அங்கேருந்து தீர்ந்துக்கிட்டே வருது அப்படிங்கிறார். அதுக்கு பேர் தான் சரீரம்ங்கிறார். இல்லைன்னா மெலிந்துக்கிட்டே வர்றது, மெலியறதும் குறையிறதுன்னு தான் அர்த்தம். மெலிஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சிலர் சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா உடம்பு மெலிஞ்சு போயிடும், குறைவாயிரும், வெயிட் கம்மியாயிரும். அப்போது அதுவும் குறைந்து போகக்கூடிய ஒரு தன்மை தான் அது. அப்போ இளைத்து கொண்டிருப்பதுன்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது, இளைச்சிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இளைத்து போகிறது. இரண்டாவது அழிந்து போகிறது. அது குறைஞ்சி போகும்போதே அது தண்ணிலிருந்து வெளியில் போய் தீர்ந்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ இதுதான் வந்து சரீரம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தமாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன இந்த உடம்பு அப்படிங்கிறது என்னைக்காவது குறைஞ்சி போயிருக்குதா, என்னைக்காவது வந்து அது இல்லாமல் போயிருக்குதா, என்னைக்காவது அது அழிஞ்சு போயிருக்குதா அப்படின்னு சொல்லி சாமி வந்து கேட்குறாரு. ஆமாம், அது அழியிறது இருக்கே, நம்ம அழியிறத நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்போ அழியுது அப்படின்னு கேட்டால் செத்து போகும்போது. அப்போ செத்து போகும்போது அது அழிஞ்சு போகுதா அப்படின்னா, செத்த போது இந்த உடம்புங்கிறது அங்கே இருக்கவே செய்யுது. ஒரு வீட்டில் வச்சுருக்குறோம், அங்கே அதுக்கு பிணம்னு ஒரு பேர் சுட்டி வச்சுருக்குறோம். அதை சுற்றி எல்லோரும் உட்காந்து நம்ம அழுதுட்ருப்போம். அப்புறம் அதை தூக்கிட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம், அடக்கம் பண்ணுறதோ இல்லை எரிக்க செய்ய வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகும். அப்போ அது செத்த போதும் அந்த ஒரு நாம சரீரம்னு எண்ணிட்டுருக்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்க்கவே செய்கிறோம். அது முழுவதும் இல்லாமல் போகிறது கிடையாது. அப்படி ஒருபோதும் அந்த சரீரத்தை நீங்கள் வந்து நசிய வைக்க முடியாதுங்கிறத சாமி சொல்கிறாரு. நீங்கள் இப்போ தொட்டு காமிச்சிருக்கிற சரீரம்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த உடம்பை உங்களால் முழுவதும் நசிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் சில நாள் நீங்கள் அதை வச்சுருந்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா சீரணித்து அதில் கெட்டு போய் அதில் கிருமி கீடாதிகள் வந்து உற்பத்தி ஆகும். எப்படின்னா ஒரு பைபாஸ் ரோட்டில் ஒரு நாய் அடிபட்டு கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது யாருமே கவனிக்கலை, எல்லோரும் அவங்கவுங்க வழியை பார்த்து அவங்க போயிட்டுருக்காங்க. அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக அடிபட்டு கிடக்குது. அந்த உடம்புக்குள்ளார புழு வருது. எப்படி வருதுன்னா வெளியிலேருந்து எங்கேயுமே அந்த புழு உற்பத்தியாகி வர்றது கிடையாது. அந்த உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த தண்ணி, அதுதான் வந்து விஷம்னு சொல்கிற தண்ணி. அது நம்ம உயிரோடு இருக்கும் போது அந்த தண்ணி நம்ம உடம்புல இருக்கும், ஆனால் அது வேலை செய்யாது. அது விஷமான தன்மையில் அது வேலை செய்யாது. அந்த தண்ணி வந்து கெட்டு அதிலிருந்து தான் கிருமிகள் உற்பத்தியாகி புழுக்கள் உற்பத்தியாகி அந்த புழுக்களே அந்த சதைகளை வந்து திங்க ஆரம்பிக்கும். துர்நாற்றம் எடுத்து வீங்கி போய் அந்த தண்ணி அதிகமாக உற்பத்தியாகி அதில் புழுக்கள் உற்பத்தியாகி அது சாப்பிட ஆரம்பிக்கும்.
அப்படி முழுவதும் அது அந்த புழுவினால தின்னு தீர்க்க முடியுமான்னு கேட்டால் அது சதையை மட்டும் தான் திங்க முடியுமே தவிர எலும்பை அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது அப்படியே தான் கிடக்கும். நீங்கள் அதை குழி தோண்டி புதைச்சாலும் இதே தான், அது வெளியில் இருந்தாலும் இதே தான். நீங்கள் குழி தோண்டி புதைச்சாலும் அந்த உடம்புக்குள்ளார இந்த உற்பத்தி அந்த புழுக்கள் உற்பத்தியை அது திங்க தான் போகுது. அந்த வெளியில் நீங்கள் போட்டு வச்சுருந்தாலும் அது திங்க தான் போகுது. ஆனாலும் அந்த சதைகளையும் தோலையும் தான் அதனால் திங்க முடியுமே தவிர அந்த எலும்புகளை அதனால் திங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த உடம்புக்கு ஏதாவது ஒரு உபத்திரவம் நேராத மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு தைலம் பூசியோ, அந்த காலத்துலலாம் எகிப்தில் வந்து அதை பண்ணுவாங்க, மம்மீஸ்ன்னு சொல்லுவாங்க. அரச குடும்பத்தை சார்ந்தவங்களுடைய உடம்பை தைலம் பூசி அதை ஃபுல்லாக ஒரு துணியில் கட்டி அது ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவோன்னா ஒரு பெட்டியில் வச்சு பத்திரப்படுத்தி வச்சுருவாங்க. அப்படி பத்திரப்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு 2000 வருஷம் கழித்து திறந்து பார்த்தா கூட அந்த தைலம் அங்கே இருக்குது அப்படின்னா அந்த உடம்பை வந்து கண்டிப்பாக பாதுகாக்க முடியும். அப்படி நிறையா மம்மீஸை திறந்து பார்த்து அவங்க வந்து இன்னும் கெடாமல் இருக்கிறதுக்கான தைலங்கள் பூசப்பட்டிருக்குங்கிறத பார்த்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ தூரம் நம்ம போய் அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டியதே கிடையாது. நம்ம இந்த மியூசியம்லாம் வச்சுருப்பாங்க காலேஜஸில், ஜுவாலஜி சம்மந்தமான காலேஜ், செத்த காலேஜுன்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. நம்ம கோயம்புத்தூரில் கூட அது இருக்குது. அங்கே நீங்கள் அந்த காலேஜுக்கு போனீங்கன்னா கூட அங்கே ஏதாவது இந்த மனிதனுடைய உறுப்புகளோ இல்லை ஏதாவது பறவை இனங்களோ ஏதாவது ஒரு விஷயங்களை ஒரு ஆசிட்டில் போட்டு வச்சுருப்பாங்க கெடாமல் இருக்கிறதுக்காக. அது எத்தனை வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்கும். அந்த ஆசிட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த உறுப்பு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அது பாட்டுக்கு பேசாமல் இருக்கும். நம்ம கெடக்கூடாதுன்னு முடிவு பண்ணால் அப்படி கூட அதைய பாதுகாக்க முடியும். இன்னமும் சிம்பிளாக சொல்லப்போனால் இன்னும் எல்லாத்துக்குமே ஒரு அறிமுகமான ஒரு விஷயம், நம்ம ஏற்கனவே பார்த்து பழகின ஒரு விஷயம், அது சாமி சொல்லுவார், கருவாடு. அந்த உப்பு பூசி அதை வெயிலில் காய போட்டு அதை தூக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த உப்பு பூசின அந்த தோல் வந்து அது கெடாது. அந்த கருவாடுங்கிறது அது என்றைக்கு அது கடல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரியாது. அது பிணமாகி அது மேலே உப்பு தடவி அவங்க வெயிலில் காய போட்டாங்கன்னா அது அவ்வளோதான். அந்த உடம்பும் அது எதுவும் ஆகாமல் அது பாட்டுக்கு பேசாமல் இருக்கவே செய்யுது. அப்போது நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை பாதுகாக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளால் 10 அது மட்டும் இல்லை 10 வருஷம் மட்டும் இல்லை, ஒரு 1000 வருஷம் கூட அதை நம்ம பாதுகாத்து வைக்க முடியும். அப்போது தேகம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சரீரம்னு சொல்லக்கூடிய அந்த உடம்பை முழுவதும் தீராமல் பாதுகாக்கிறதுக்கான விஷயங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் உண்மையாகவே சரீரம் அப்படின்னா அது தீர்ந்து போகிறதுன்னு சொல்லி ஒரு விளக்கம் இருக்குங்கிறப்போ அது பொய்யா போயிடும். அப்போ சரீரம்ங்கிறது உண்மையாகவே என்னன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாததுனால தான் இதுதான் சரீரம்னு நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது உண்டாகுது. எப்படின்னா இது நசிக்கிறதுக்கு இன்னொரு முறையை சாமி சொல்கிறாரு. நீங்கள் இத்தனை முறையில் நசிக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கான ஒரு முறையை சொல்லிட்டாரு. நீங்கள் குழி தோண்டி புதைச்சா கூடவும் அந்த எலும்புங்கிறது மிஞ்சி ஆகுது. சரி, அதை எரிச்சிடலாம், எரிச்சாவது முழுவதும் பூரா நசிச்சு போகுதான்னு பார்த்து அதை எரிய விட்டால் கூட அந்த எலும்பு எரிஞ்சு போய் அதில் சாம்பலாவது மிஞ்சுது. அப்பவும் அது இல்லாமல் போகிறது கிடையாது. அந்த அஸ்தியை கொண்டு போய் நம்ம கரைச்சி ஏதாவது ஒரு சடங்குகள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அப்போது அந்த அஸ்தியாக கூடவும் அது திரும்பி நமக்கு கிடைக்கவே செய்தே தவிர முழுவதும் எரிந்து போகிற நிலைமையில் இல்லை. அப்படி எந்த வகையிலையும் எரிந்து போக விடாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இந்த சரீரம்ங்கிறது இருக்குது. நீங்கள் இதை பாதுகாக்கணும்னு நினச்சா கூட 1000 வருஷம் வரைக்கும் கூட பாதுகாக்கிறதுக்கான ஒரு விஷயமா அது இருக்குது. ஆனால் இதைய தீர்க்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, இந்த சரீரத்தை இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அது எப்படி அப்படின்னா, இந்த மேற்சொல்லிய மீன்களாக மீன் அப்படிங்கிற அந்த பிணங்கள் நீங்கள் உப்பு போட்டு நீங்கள் காய வச்சு நீங்கள் அதை வச்சிங்கன்னா 10 வருஷம் இல்லை 1000 வருஷம் வரைக்கும் கூட அது அப்படியே இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை கூட, அதாவது அப்படிப்பட்ட ஒரு உடம்பை கூட எதாலையும் பாதிக்கப்பட செய்ய முடியாத அளவுக்கு நம்ம உப்பு கண்டம் போட்டு நம்ம ஊற வச்ச ஒரு உடம்பை கூட அதை தீக்கணும்னா அது ஒரே ஒரு விஷயத்தினால முடியும். அது என்ன அப்படின்னா, மனிதர்னு அபிமானித்து கொண்டிருக்கின்ற புழுக்கள் அதை தின்று தீத்துச்சு அப்படின்னா அந்த பிணத்தினுடைய தோல் சதை மொத்த விஷயத்தையும் அதை தின்று தீத்துருங்கிறாரு. அப்போ அதனால மட்டும்தான் அந்த தேகத்தை அழிக்க முடியுங்கிறாரு. அப்போ ஒரு நான்வெஜ் சாப்பிட்றவங்கள சாமி வந்து பிணத்தை திங்கக்கூடிய புழுக்கள் அப்படின்னு தான் அவர் குறிப்பிடுறாருங்க. இது எதுக்காக அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அது விஷம். அது அந்த ஒரு விஷத்தை புழு தான் சாப்பிட முடியும்.
அது புழுவுக்கான உணவு அது. அதனால தான் செத்துப்போன பிணத்தில் அந்த புழுக்கள் உற்பத்தி ஆகுது. அந்த ஒரு பிணத்தை நாம் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளை புழுன்னு தான் கூப்பிட்டாகணும் அப்படிங்கிறது தான் இங்கே சாமி குறிப்பிடுற ஒரு விஷயம். அதனால தான் மனிதர் என்று அபிமானித்து வருகின்ற புழுக்கள் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு. பிணத்தை சாப்பிடும்போது நாம் புழுவாகிடுறோம். ஏன்னா அந்த சுவாபம் தான் நமக்கு வரப்போகுது. நமக்கு அந்த விஷத்தை சாப்பிட்ற போது நாமளும் அதுக்கு தகுந்த ஒரு மனநிலையை தான் நாம் அடைய வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மற்ற புழு பூச்சிகள் திங்கிறதுனாலலாம் அது முழுவதும் அது நசிஞ்சு போகிறது கிடையாது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போது ஒரு குழியில் போட்டு வச்சா கூடவும் அவர் தவிர்க்க முடியாமல், அதாவது அந்த விஷயம் முழுவதும் தீர்ந்து போகாமல் நசிஞ்சு போகாமல் இருக்குது. எரிச்சாலும் அது நசிஞ்சு போகாமல் இருக்குது. அப்புறம் இதை எப்படி நம்ம சரீரம்னு சொல்ல முடியும்? சரீரம்னா அது ஓடிட்டே இருக்கணும், அது தீர்ந்துக்கிட்டே இருக்கணும், அது மெலிஞ்சு போயிட்டே இருக்கணும், அது அழிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்போது நம்மளுடைய உடம்பை எப்படி எதை வச்சு நம்ம சரீரம்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் சாமி கேட்குறாரு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறாரு. ஒரு மரப்பெட்டி இருக்குது. அந்த மரப்பெட்டிக்குள்ளார சில வைரங்களை போட்டு நாம் குழி தோண்டி புதைச்சி வச்சிடணும். ஒரு வைரம் போட்டு குழி தோண்டி புதைக்கிறோம். ஒரு 10 இல்லை ஒரு 100 வருஷம் அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டி அந்த மண்ணை கிளறாங்க, குழி தோண்டுறாங்க. அப்போ ஏதோ ஒரு பெட்டி கண்ணுக்கு தென்படுது. என்னன்னு பார்த்தா அது பெட்டி திறக்கலாம் முடியாது. அங்கே ஏற்கனவே எல்லாம் அரிச்சு அங்கே பெட்டியே இல்லாமல் தான் இருக்கும். அதாவது 1-2 அந்த பாகங்கள் மட்டும்தான் அங்கே ஒட்டிகிட்டு இருக்கும். அதையும் நீங்கள் பெட்டி எடுக்கும் போதே அது பிஞ்சுக்கிட்டு வந்துடும். ஏன்னா அந்த கரையான்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் ஃபுல்லாக அரிச்சிரும். கருவாம்பூச்சி அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அதுவும் எல்லாம் அரிச்சிரும். அங்கே மிச்சம் இருக்கக்கூடிய வைரம் மட்டுமே அங்கே அப்படியே இருக்கும். அந்த பெட்டி அது சாப்பிடக்கூடியதாக இருக்கிறதுனால அதெல்லாமே அந்த கரையான் பூச்சியெல்லாம் அரித்து மிச்சம் இருக்கக்கூடிய வைரத்தை மட்டும் பேசாமல் வச்சிடும். ஏன்னா வைரம் அதனுடைய உணவு கிடையாது, அதனால் அதை பேசாமல் வச்சிடும். இப்படி தான் நாம் ஒரு பிணத்தை இந்த மரத்துண்டுக்கு ஒப்பா நீங்கள் நினச்சிக்கோங்க. அதை ஒரு குழியில் போட்டு நம்ம புதைச்சோம் அப்படின்னா கிருமி கீடாதிகளாக இருக்கக்கூடிய அந்த புழு பூச்சிகள் அந்த பிணத்தினுடைய தோல் சதை இது எல்லாத்தையுமே சாப்பிட்ரும். ஆனால் இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த எலும்பும் மண்டையோடையும் விட்டுரும். ஏன்னா அது அதனுடைய உணவு கிடையாது. அது அதை சாப்பிட்றதுக்கான சிருஷ்டி அது கிடையாது. அப்போது அந்த தோல் சதைகளை மட்டுமே சாப்பிடக்கூடிய அந்த நிலையில் அது இருக்கிறனால அதை மட்டும் சாப்பிட்டு மிச்சத்தை அதை வச்சிருது. அதனால் அதனுடைய அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய அந்த தலையும் எலும்பும் அங்கே நசியாமல் மிச்சமாயிருது அப்படிங்கிறத சொல்கிறார். அது இல்லாமல் அதை எடுத்துகிட்டு போய் நம்ம நெருப்பில் போட்டால் கூட அது பூராவும் நசிஞ்சு போகுதுன்னா அதுவும் இல்லை. அதுலேயே அந்த சாம்பல்ங்கிறது நமக்கு கிடைக்கவே செய்யுது. அதனால் அதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது கங்கையிலேயோ சேதுலேயோ போட்டு ஒரு சடங்குகள் நடத்துறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி இது வரைக்கும் நம்ம இருந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நாம் சரீரம்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த உடம்புங்கிறது அதை நசிய செய்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாமல் இருக்குது. அது பூராவும் நசியறதுக்கு முடியறது கிடையாது. அதனால இந்த ஜடம்ங்கிறது நம்மளுக்கு நசியறதுக்கான ஒரு விஷயமா இல்லை. செத்த போது இது நசியாமல் தான் இருக்குது, செத்ததுக்கு அப்புறமும் நசியாமல் தான் இருக்குது. ஆனால் நசியணும். செத்து போச்சுன்னா அது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு பேர் தான் சரீரம்னு சொல்ல முடியும். அப்படி நம்ம செத்த போது நமக்குள்ளார எது இல்லாமல் போச்சு, எது தீர்ந்து போச்சு அப்படின்னு நம்ம ஆலோசித்து பார்த்தா, ஒருத்தர் செத்து போய் கிடக்கிறான், உடனே அவனுடைய நாடியை பிடிச்சி பார்க்குறோம், மூச்சு வருதான்னு பார்க்குறோம், அந்த கண்ணில் ஏதாவது அசைவுகள் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். எதுவுமே இல்லைன்னா அவன் செத்துட்டான், பிணமாயிட்டான்னு சொல்லி நாம் ஒரு ஊர்ஜிதத்துக்கு வரோம். அப்போ இது அத்தனைக்கும் காரணம் என்னென்னா, அந்த வாயுனுடைய நடமாட்டம் நம்ம உடம்புல இல்லாதனால தான் அந்த நாடி துடிக்கலை, அந்த கண்ணினுடைய அசைவு இல்லை, அந்த சுவாசத்தினுடைய உள் சுவாசம் வெளி சுவாசம் நடக்கலை. அப்போ அந்த வாயுனுடைய போக்குவரத்து அங்கே இல்லாமல் போகும்போது ஒருத்தன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானிக்கிறோம். அப்போ நம்ம செத்த போது நமக்குள்ளார இல்லாமல் போனது எது அப்படின்னா அந்த வாயுனுடைய நடமாட்டம் தான் அங்கே இல்லாமல் போகுது. ஏன்னா அங்கே வாயு தீர்ந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம வாழும்போதே அது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து அது வெளியில் போயிடுச்சு. சுத்தமாக தீர்ந்து போகும்போது அந்த நடமாட்டம் இல்லாதனால நம்மளாலையும் இயங்க முடியாது. ஒரு அந்த மூளையில் இருக்கக்கூடிய ஒரு நரம்பில் ஒரு பிளாக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நரம்பு என்ன வேலை செய்யுதோ அந்த வேலையை செய்யாது. ஒரு கைக்கான ஒரு ஆர்டர் கொடுக்கணும், ஒரு டேட்டாவை அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்.
தூக்கு அப்படின்னா அந்த தூக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேட்டாவை இந்த கைக்கு அதை வந்து அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் அந்த யோசனையில் இருக்கிறதுக்கு கை வேலை செய்யும். அதுக்கு ஒரு நரம்பு இருக்கும், அதில் பிளாக் ஆகி போச்சுன்னா இந்த கை வேலை செய்யாது. ஏன்னா அந்த டேட்டாவை கடத்திட்டு வந்து இந்த கைக்கு கொடுக்குற வேலையை அந்த வாயு தான் பண்ணிகிட்ருக்கு. அந்த வாயுனுடைய நடமாட்டம் அந்த நரம்பில் எந்த நரம்பில் இல்லையோ அது சம்மந்தப்பட்ட உறுப்புகள் வேலை செய்யாது. அதனால தான் ஒரு பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கையோ காலோ தூக்க முடியாது, ஆனால் நல்ல திடகாத்திரமாக தான் இருப்பாங்க. ஏன்னா வாயுனுடைய போக்குவரத்துக்கு அங்கே தடை உண்டாகிறதுனால தான். அப்போது நம்மளுடைய எல்லா அசைவுக்கும் காரணமாக இருக்கிறது, நம்மளுடைய சிந்தனைக்கும் செயல்பாடுகளுக்கும் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது வாயுனுடைய போக்குவரத்து தான். அது இல்லாத போது நம்மளை பிணம்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போது இங்கே சரீரம்னு எதை குறிப்பிட்டு சொல்லணும்னா, செத்த போது அந்த வாயு தான் அங்கே இல்லாமல் போகுது. நம்ம உடம்பு, நாம் தொட்டு காண்பிக்கக்கூடிய உடம்பு அங்கே இருக்கவே செய்யுது. அப்போ அதை நம்ம சரீரம்னு சொல்ல முடியாது. சரீரம்னா நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு தான் சரீரமாக இருக்குது. அப்படி அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு செத்து போகும்போது தான், அது நசிஞ்சு போகும்போது தான் பிணம்னு நம்ம சொல்கிறோம். அது வரைக்கும் இதுக்கு என்ன பேர் சொல்லியிருந்தோம்? சரீரம்னு நம்ம பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ இந்த சரீரம்ங்கிறது இந்த மேலே பூசிப்பட்டிருக்குள்ள இந்த தோல் எலும்பு சதையோடு இருக்கக்கூடிய இந்த பொருளுக்கு கிடையாது. இதுக்குள்ளார ஒன்று மேலேயும் கீழே நடமாடிட்டு இருந்துச்சு, அதுக்கு தான் வந்து சரீரம்னு பேர். இது அதோட சேர்ந்து இருந்ததுனால இதுக்கும் அந்த பேர் வந்துருச்சு. அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த வாயுவுக்கு இருக்கிற பேர் இந்த உடம்புக்கும் சேர்ந்து வந்ததுக்கு காரணம் அந்த வாயுவோடு சேர்ந்து இதுவும் அசைஞ்சிட்டு இருந்ததுனால. அந்த ஜீவசக்தியான அந்த வாயுவுக்கு தான் சரீரம். அந்த சரீரமாக இருக்கக்கூடிய அந்த வாயு இந்த ஜடத்தில் எது நாள் வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் நாம் இந்த ஜடத்தையும் சேர்த்து சரீரம்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சிட்ருக்குது. எப்போ அதுலேருந்து வெளியில் தனியாக போகுதோ அப்போது அது வரைக்கும் இந்த உடம்பை நம்ம சரீரம்னு சொல்லிட்டு இருந்தவங்க உடனே இப்போ பிணம்னு மாற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது வரைக்கும் ஒருத்தன் நடந்து போயிட்டுருக்கிறான், பிணம் நடந்து போயிட்டுருக்குது பாரு அப்படின்னு யாரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறது கிடையாது. ஒருத்தன் படுத்த படுக்கையாக உசிருக்கு போராடிட்டு இருக்கிறான், கொஞ்சோண்டு ஜீவன் மட்டும்தான் இருக்குது, உடனே பிணம்னு நம்ம குறிப்பிடுறது கிடையாது. அது முழுவதும் தீர்ந்து அசைவற்று போகும்போது மட்டும்தான் நம்ம அதை பிணம்னு சொல்கிறோம். அது வரைக்கும் அந்த பிணம்ங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. அது எப்படின்னா, இது எப்படி வந்து இந்த உடம்பையும் நம்ம சரீரம்னு நம்ம எண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு சாமி வந்து ஒரு உதாரணம் சொல்கிறாரு. இந்த வாழைப்பழம் இருக்குது, அந்த வாழைப்பழத்துக்குள்ளார கனியும் அதை சுற்றியும் தோலும் மூடி இருக்கும். உள்ளுக்குள்ளார ஒரு கனி இருக்கும், அதை சுற்றி தோல் மூடி இருக்குது. இப்போ அந்த கனியை தனியாக எடுத்து இது என்னன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? வாழைப்பழம்னு தான் சொல்லுவோம். தோலோடு கூடி இருக்கும் போது நம்ம அதை என்னன்னு சொன்னோம்? வாழைப்பழம்னு தான் சொன்னோம். இப்போ கனியை தனியாக பிரித்ததுக்கப்புறம் இந்த தோலை கைகளை காமிச்சு இது என்னன்னு கேட்டால் நம்ம தோல்னு சொல்லுவோம். ஆனால் முதல்ல அந்த கனியும் தோலும் சேர்ந்துருக்கும் போது நாம் தோலோடு கூடிய வாழைப்பழம் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்கிறது கிடையாது. அங்கே தோல்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது. ஏன்னா தோல்ங்கிறது எப்போ பயன்படுத்தப்படுதுன்னா, அந்த கனிங்கிறது தன்னை விட்டு நீங்கினதுக்கப்புறம் வெறும் தோல் மட்டுமே இருக்கும்போது தான் அதை தோல்னு பயன்படுத்த வேண்டிய சூழலுங்கிறது இருக்குது. அப்போ முதல்லையே வாழைப்பழம்னு சொல்லும் போதே அதோட தோல் இருந்துச்சு, ஆனால் தோலை நம்ம குறிப்பிட்டு எதுவுமே சொல்லலை. அந்த தோல்ங்கிற வார்த்தையை எப்போ பயன்படுத்துவோம்னா, கனி அதனிலிருந்து நீங்கி போனதுக்கப்புறம் தனியாக தோல்னு ஒரு விஷயம் இருக்கும்போது தான் அதை நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளார அந்த சரீரம்னு சொல்லக்கூடிய ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயுனுடைய நடமாட்டம் இருக்கிற வரைக்கும் தோலாக இருக்கக்கூடிய இந்த உடம்பையும் கனியாக இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயுவையும் சேர்த்து வச்சு தான் நாம் பேசிகிட்டு இருந்தோம். எப்படி வாழைப்பழம்னு தோலோடையும் இருக்கும்போதே பேசினோமோ அந்த மாதிரி சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடம்பையும் சேர்த்து தான் பேசிகிட்டு இருந்தோம். எப்போ அந்த கனியாக இருக்கக்கூடிய அந்த சரீரம், அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு வெளியில் போச்சோ அப்போ இது தனியாகிடுச்சு. இந்த தோல் எப்படி அதுலேருந்து நீங்கிடுச்சோ அந்த மாதிரி இந்த உடம்புங்கிறது தனியாக நீங்கிடுச்சு. அப்போ தான் இதனுடைய ஒரிஜினலான பேர் பிணம்னு நம்ம குறிப்பிடுறோம். ஆனால் இது வாயு உள்ளே நடமாடிட்டு இருக்கும் போது இதுக்கு பிணம்னு தான் பேர். ஆனால் அதை நம்ம குறிப்பிட்டு பேசுறது இல்லை. அங்கே சரீரம் தான் அங்கே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அதை மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு அதுதான் வேணும், இது அவசியம் இல்லை. ஒரு வாழைப்பழம் தோலோடு கூடி இருக்கிற தோல் நமக்கு தேவையே கிடையாது. அது உள்ளே இருக்கிற கனி தான் நமக்கு வேணும். அந்த கனியை பாதுகாக்கிற வேலையை மட்டும்தான் அந்த தோல் செஞ்சுட்டு இருந்துச்சு. அதனால் தோல் நமக்கு அவசியம் இல்லை, அந்த கனி தான் நமக்கு தேவைங்கிறதுனால கனியை பற்றி மட்டுமே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம், கனியை பற்றி மட்டுமே கவலைப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் அதே மாதிரி தான் நாமளும் நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சரீரம் தான் முக்கியம். அந்த சரீரம் இல்லைன்னா அங்கே ஒன்றுமே இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சதுனால தான் நம்ம இதையும் சேர்த்து சரீரம்னே குறிப்பிட்டிருந்தோம். என்றைக்கு அந்த உண்மையான சரீரமாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாய் நம்மளது நீங்கி போகுதோ
அப்போ இந்த தோலை நம்ம பிணம்னு சொல்லி குறிப்பிட்டு பேச வேண்டியதாக ஒரு அவசியம் உண்டாயிடுச்சு. அதனால தான் உயிரோடு இருக்கிற யாரையும் நாம் பிணம்னு சொல்கிறது கிடையாது. அப்போவும் அவங்க பிணத்தோடு சேர்ந்து தான் அவங்க சரீரத்தை சுமந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு ஒரு பிணத்தோடு சேர்ந்து தான் இருக்குது. அது சேர்ந்துருக்கிற வரைக்கும் நாம் பிணத்தை பற்றி பேசுகிறது கிடையாது. அது தனித்து போகும்போது சரீரம் தனியாக தீர்ந்து போயிருச்சு, மிச்சம் இருக்கக்கூடிய அந்த தோல் பிணமாக நமக்கு வந்து தெரியுது. இப்படி தான் வந்து இந்த தேகத்தை, இந்த உடம்பையும் நாம் வந்து சரீரம்னு என்றதுக்கு இதுதான் முக்கியமான காரணமாக ஆச்சு அப்படிங்கிறது சாமி சொல்கிறாரு. அப்போது நமக்குள்ளார அந்த வாயுனுடைய நடமாட்டம் அந்த இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நம்ம ஆகாரத்தை உட்கொள்கிறதும், சேட்டைகள் செய்கிறதும், தொழில்கள் செய்கிறது எல்லாமே. அந்த சரீரம்ங்கிறது, அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு நீங்கி போயிடுச்சுன்னா இது என்ன பண்ணுன்னா, எதையும் சாப்பிட முடியாது, சேட்டைகள் செய்ய முடியாது, கேட்க முடியாது, பார்க்க முடியாது, நம்ம அறிய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்போ இந்த ஜடமாக இருக்கக்கூடிய அந்த சரீரம் அப்படின்னு அந்த ஜடத்துக்குள்ளார இந்த சரீரமாக இருக்கக்கூடிய அந்த வாயு செத்து போயிடுச்சு அப்படின்னா நாம் எதுவுமே செய்ய முடியாது. அப்படி சரீரம் நீங்கி போனதுக்கப்புறமும் நாம் இந்த ஜடத்தை பார்க்கவே செய்கிறோம். அப்படி தான் கனியை அது எடுத்ததுக்கப்புறமும் தோல் மிச்சப்படுது. அங்கே கனியை தின்னு சாப்பிட்டோம், கனி இப்போ காணோம், ஆனால் தோல் என்ன ஆகுது, மிச்சப்படுது. அந்த தோலை என்ன பண்ணுவோம், குப்பையில் போட்டுருவோம். ஏன்னா தோல்னால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, கனியை தான் நமக்கு அவசியம். அதே மாதிரி தான் இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சரீரம்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயு தான் நமக்கு அவசியம். அது தீர்ந்து போயிடுச்சுன்னா இது அவசியம் கிடையாது, இந்த தோலை தூக்கி போட்ட வேண்டியது தான் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எரிக்கவோ புதைக்கவோ செய்ய வேண்டிய அவஸ்தைங்கிறது உண்டாகுது. அப்போது முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சேட்டைகளை யார் செஞ்சிட்டு இருந்தாங்க, இது நாள் வரைக்கும் யார் பார்த்துட்டு இருந்தாங்க, யார் கேட்டுட்டு இருந்தாங்க, யார் பேசிகிட்டு இருந்தாங்க, யார் அறிஞ்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத இப்போ கவனித்து பார்த்தா நமக்கு தெரியும். எல்லாமே இந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு தான். இந்த வாயுனுடைய நடமாட்டம் நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் பார்க்கவும் கேட்கவும் அறியவும் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்கிறோம். இது இல்லாமல் அப்போது இந்த உடம்புனால அப்புறம் எதையும் பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்ய முடியறது கிடையாது. அப்போ இந்த உடம்பை நாம் சரீரம்னு சொல்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அப்போ சரீரம்ங்கிறது நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு தான் அப்படிங்கிறது இப்போ இருந்து நமக்கு வெளிப்படுது. அப்போ அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு தான் இந்த ஜடத்துலேருந்து ஒவ்வொரு நாளும் குறைஞ்சு போயிட்டே இருக்குது. எப்படி அப்படின்னா, அது நீர் ஒரு இதில் சாய்வான பகுதியில் ஊற்றுனா எப்படி ஓடுமோ அதே மாதிரி பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அந்த 5 துவாரங்கள் வழியாக கரைஞ்சு வெளியில் போய் அது குறைஞ்சு போயிட்டுருக்குது அப்படின்னு சாமி குறிப்பிட்றார். கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 துவாரங்கள் வழியாக அது நசிஞ்சு வெளியில் போகுது அப்படின்னு சொல்கிறார். அப்படி தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போகுது. அப்படி போகிற பொருள் எது அப்படின்னா ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு தான். ஏன்னா பார்க்குறதுக்கு ஒரு வாயு வேலை செய்யணும், அந்த பிரகாசத்தை வெளியில் தள்ளணும். கேட்குறதுக்கு அந்த ஒரு வாயு வேலை செய்யணும், சுவாசிக்கிறதுக்கு ஒரு வாயு வேலை செய்யணும், முகர்ந்து அறியறதுக்கு ஒரு வாயு வேலை செய்யணும், பேசுகிறதுக்கு ஒரு வாயு வேலை செய்யணும், தொட்டு உணர்றதுக்கு ஒரு வாயு வேலை செய்யணும், மலம் கழிக்கிறதுக்கு ஒரு வாயு வேலை செய்யணும், அப்புறம் அந்த மூத்திரம் கழிக்கிறதுக்கு ஒரு வாயு வேலை செய்யணும். இப்படி நம்ம என்னென்ன தொழில்கள்லாம் இந்த உடம்பு செய்தோ அத்தனைக்கும் தனிப்பட்ட முறையில் வாயுக்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அது செய்கிற வேலையை பொறுத்து அதுக்கு வேறு பெயர் வைக்கிறாங்களே தவிர எல்லாம் ஒரே வாயு தான். வாயுன்னு வந்தால் அங்கே ஒன்றுமே கிடையாது, ஒரே பொருள் தான். அது நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி என்ன வேலை செய்யுதுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி தசவாயுக்கள்னு சொல்லி ஒரு 10 வகையான வாயுக்களுக்கு வேறு பெயர்கள் வந்து சூட்டி வச்சுருக்குறாங்க. மற்றபடி எல்லாமே ஒரே வாயு தான். அந்த தொழிலை நம்ம டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அடையாளத்துக்கு அவங்க அந்த பெயர்கள் வந்து சூட்டியிருக்கிறாங்க. அப்படி நம்ம ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய அந்த வாயு தான் இப்படி 5 துவாரங்கள் வழியாக வெளியில் போய் நசிஞ்சு போயிட்டுருக்குது. அதனால் இதைத்தான் வந்து நாம் சரீரம்னு தேகம்னு சொல்கிறது. இப்போ ஒருத்தனுக்கு வந்து முழங்காலில் அடிபட்டு அங்கே ரத்தம் கட்டிடுச்சு, அந்த இரத்த குழாயில் ஒரு அடைப்பு ஏற்பட்டுருச்சு. இப்போ அந்த அடைப்பை நீக்கலைன்னா அவனால் அந்த காலை அசைக்க முடியாது. அந்த அடைப்பு வழியாக வாயுனுடைய போக்குவரத்து, அந்த அடைப்பு இல்லாமல் இருந்தால் தான் அது போயிட்டு வர முடியும். அந்த அடைப்பு இருந்தால் வாயுனுடைய போக்குவரத்துக்கு அங்கே இடைஞ்சல் ஆகும்போது அந்த இது காலை மடக்கு தூக்குன்னு எதை சொன்னாலும் நமக்கு அது அங்கே போய் எட்டுறது கிடையாது அந்த உடம்புக்கு, அந்த உறுப்புக்கு. அப்போ அது வேலை செய்யாமலே இருக்கும். அப்போ அந்த வாயு தான் நம்ம தேகத்தினுடைய எல்லா இடங்களிலும் போயிட்டு வந்துக்கிட்டு
அந்த அசைவுகள் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த போக்குவரத்தினுடைய கதாகதம் அது இருந்தால் மட்டும்தான் அசைய முடியும், அது இல்லைன்னா முடியாது. அப்போது நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிறது, நம்மளை ஒரு தொழில் செய்ய வச்சிட்ருக்கிறது யார் அப்படின்னா அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய அந்த வாயு தான். அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு தான் தேகம்னு சொல்கிறது. தேகம் அப்படின்னா சரீரமும் தேகமும் ஒன்று தான். அதுக்கு 2 பெயர் வந்து வச்சுருக்குறாங்க. தேகம் அப்படின்னா தகித்து கொண்டிருப்பது அப்படின்னு பேர். அப்படின்னா எரிஞ்சிட்டே இருக்கிறது, எரிஞ்சு போகிறது, தீர்ந்து போகிறது. எப்படின்னா ஒரு கட்டடத்தை கட்டி, ஒரு கல்லறை மாதிரி ஒரு கட்டடத்தை கட்டி அதில் ஒரு காஞ்சு போன ஒரு ஸ்ரெட்டை, அப்புறம் அந்த விறகு இதெல்லாம் போட்டு மண்ணெண்ணெய் அதில் ஊற்றி நம்ம எரிய விடுறோம். அப்படி எரிய விடும்போது அதிலிருந்து அந்த ஒரு வாயு அப்படிங்கிறது ஒன்று அதை எரிக்கணும். வாயுனுடைய நடமாட்டம் இல்லைன்னா அது எரியாது. நம்ம எல்லாமே போட்டு அதில் சடத்தை வச்சு நம்ம தீ வைக்கிறோம். அந்த தீ வச்சு இது பண்ணும்போது அதில் வாயுங்கிறது போகாமல் அதை நம்ம ஒரு ஸ்லாப் போட்டு மூடிட்டோம் அப்படின்னா உள்ளே போட்ட தீ எரியுமானா எரியாது. அதுக்கு நீங்கள் ஓப்பனில் வச்சு நீங்கள் எரிச்சிங்கன்னா தான் அது எரியும். ஏன்னா வாயு வேணும் நீ எரியணும் அப்படின்னா. ஏன்னா அந்த வாயு தான் அந்த அக்னியை காப்பாற்றுறது. அந்த வாயுனுடைய தொடர்பு அந்த அக்னிக்கு இல்லைன்னா அந்த அக்னி செத்து போயிடும். அதே மாதிரி தான் எந்த ஒரு பொருள் அக்னிங்கிறது இருக்குதோ அந்த பொருள் தான் எரியும். அந்த அக்னி எரியணும்னா அதுக்கு வாயுவினுடைய தொடர்புங்கிறது வேணும். அந்த வாயுனுடைய தொடர்பு இல்லைன்னா அது வேகாது அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ அந்த வாயு தான் அதை தகிக்குது, அது எரிய வைக்குது அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அது எப்படின்னா அக்னி அப்படிங்கிறது சப்தம்ங்கிறது ஒரு அக்னி ஸ்வரூபம்னு சொல்லி சாமி சொல்கிறாரு. அந்த சப்தம் மூலமாக அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு அது தகித்து எரிந்து அழிஞ்சு போகுது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதனால தான் அதுக்கு தேகம்னு சொல்கிறதுக்கு காரணம். முதல்ல சரீரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு குறைஞ்சு போகுதுன்னு சொன்னார். இப்போ தேகம்னு இதை பற்றி ஏன் சொல்கிறாரு அப்படின்னா அது எரிஞ்சு போகிறதுனால. அப்போ குறைஞ்சு போகிறதுக்கு பேர் சரீரம், எரிஞ்சு போகிறதுக்கு பேர் தேகம். ஏன் தேகம்னு சொல்லி இது எரியறதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா நம்ம பேசும்போது சப்தம் ரூபமாக பேசும்போது அது அதிகப்படியான ஒரு ஜீவனை அது செலவு பண்ண வேண்டிய ஒரு வேலையாக இருக்குது. ஏன்னா சப்தம்ங்கிறது அக்னி ஸ்வரூபம். அந்த அக்னி ஸ்வரூபமாக எரிஞ்சு தான் ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு வெளியில் போகுது. அதனால தான் இந்த மலையாளத்துலலாம் பார்த்திங்கன்னா காளுக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காளுக அப்படின்னா அழுகிறதுன்னு அர்த்தம். தமிழில் கத்தாதேன்னு சொல்லுவாங்க. கத்தாதே அப்படின்னா சத்தம் போடக்கூடாது, சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த காலுவதும் கத்துவதும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அக்னி ஆகும்னு சாமி சொல்கிறாரு. ஏன்னா இந்த ரெண்டுலேயுமே இந்த சத்தம் வரும். சத்தம் போட்டு அழுகவும் முடியும், சத்தம் போட்டு கத்தவும் முடியும். அப்போது நம்மளால் அந்த சப்தரூபமாக வெளியில் அந்த ஜீவசக்தியை செலவு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதில் இருக்குது. அப்போ அந்த அக்னி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த சப்த ரூபமாக ஜீவசக்தியான வாயுவா அது நசிஞ்சு போகிறதுனால இதை தேகம்னு நம்ம சொல்கிறோம். அந்த வாயு அப்படி நசிஞ்சு போகக்கூடிய வாயுவுக்கு தான் தேகம்னு சொல்கிறோம். அப்போது சுவாசம் மாதிரி கண்கள் பார்வை மூலமாகவும் கேட்கறது மூலமாகவும் சுவாசிக்கிறது மூலமாகவும் ருசி அறியறது மூலமாகவும் தோளால் தொட்டறியறது மூலமாகவும் அது வெளியில் போகும்போது அது வாயு ரூபமாக போய் தீர்ந்து போகுது. ஆனால் பேசும்போது மட்டும்தான் சப்தம் ரூபமாக அக்னியாக அது வெளியில் போகுது. அதனால தான் அதுக்கு தேகம்னு சொல்கிறாரு. மற்ற வழியாக போகிறதுக்கெல்லாம் சரீரம்னு அவர் பேர் மாற்றியாக சொல்கிறாரு. அப்போ அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் தான், அந்த வாயு தான் ஈஸ்வரனாக இருக்குது. அதுதான் இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இது அத்தனையுமே செஞ்சிட்ருக்குது. அப்படி அந்த வாயுங்கிற ஒரு விஷயம்தான் நம்மளிலிருந்து தீர்ந்து போகக்கூடிய சரீரமாகவும் நம்மளிலிருந்து எரிந்து போகக்கூடிய தேகமாகவும் போயிட்டுருக்குது அப்படிங்கிறத சாமி குறிப்பிட்டு சொல்கிறார். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். இனி மேற்கொண்டு வரக்கூடிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம்.